இன்னைக்கு நம்ம ஷோட கெஸ்ட் யார் அப்படின்றத சொல்லிடலாமா சூர்யா? சொல்லித்தானே ஆகணும். சிறுநீரகங்கள் குறித்த நமது கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் பதிலளிக்க வருகிறார் இத்துறையில் அனுபவம் வாய்ந்த சிறுநீரக அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் வெங்கட் சுப்பிரமணியம். வணக்கம் வணக்கம் சார். டாக்டர். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்பா. பொதுவா நீங்க எப்படி வந்து இருக்கீங்க? அவர்தான் கேட்பார் நம்மள. நீங்களா எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கும் ஃபைன் டாக்டர். டாக்டர், ஃபைன் டாக்டர். ஆக்சுவலா டாக்டர் உங்களை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். பேஷண்ட்ஸுடைய ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி உங்களை பத்தி நிறைய சொல்லியிருக்காங்க. எப்படி அவ்வளோ இயல்பா இருக்க முடியுது டாக்டர்? ஐ திங்க் அப்படிதான் எல்லா டாக்டர்ஸும் இருக்கணும். ஆ, அந்த மாதிரி பேஷண்ட்ஸ் ஃபீல் பண்றது ரொம்ப சந்தோஷமான விஷயம். பட் ஐ திங்க் தட்ஸ் தி பிரைமரி டியூட்டி ஆஃப் அ டாக்டர். சூப்பர். பொதுவா டாக்டர் இந்த கிட்னில வந்து என்ன மாதிரியான பிரச்சனைகள் வந்து அதிகமா ஏற்படுது டாக்டர்? கிட்னில வர பிரச்சனைகள் ரெண்டா பார்க்கலாம். ம். ஒன்று மெடிக்கல் ரிலேட்டட் இஷ்யூஸ், இன்னொன்று சர்ஜிக்கல் ரிலேட்டட் இஷ்யூஸ். இப்போ நான் வந்து யூராலஜிஸ்ட். ஸோ அறுவை சிகிச்சை மூலமாக குணப்படுத்தக்கூடிய வியாதிகளை, கிட்னியில் வரக்கூடிய வியாதிகளை நான் பார்த்துப்பேன். ஸோ எங்களோட மெடிக்கல் கவுண்டர் பார்ட் இருக்காங்க, அவங்க நெஃப்ராலஜிஸ்ட். மருந்துகள் தேவைப்பட்ட டயாலிசிஸ் இந்த முறைகள்லாம் பார்த்துக்கிறது அவங்க. ஸோ இப்போ நான் சர்ஜரின்னொன்னே என்கிட்ட வந்தாலே சர்ஜரி தானே நினச்சிக்க வேண்டாம். ம். ஸோ சர்ஜரியும் தேவைப்படுற வியாதிகளை ஒரு யூராலஜிஸ்ட் பார்ப்பாங்க. மெடிசன்ஸ் டயாலிசிஸ் மூலமாக கிட்னி குணப்படுத்துகிற வேலைகளை ஒரு நெஃப்ராலஜிஸ்ட் பார்ப்பாங்க. ஓகே டாக்டர். ஸோ இப்போ நீங்கள் என்னென்ன வியாதிகள் வரலான்னு கேட்டிங்க. ஸோ இப்போ நம்மளுக்கு காமனாக மெடிக்கலாக வரக்கூடிய இஷ்யூஸ்ன்னு பார்த்தோம்னா, இன்றைக்கி இருக்கக்கூடிய சுகர், பிபி இதனால் ஏற்படக்கூடிய கிட்னி ப்ராப்ளம், அது அல்டிமேட்டாக விட்டால் கிட்னி ஃபெயிலியருக்கும் போகுது. இது ரொம்ப காமனாக மெடிக்கலாக பார்க்கக்கூடியது. சர்ஜிக்கலாக நாங்கள் பார்க்கக்கூடிய காமனஸ்ட் ப்ராப்ளம் என்னென்னு பார்த்தோன்னா கிட்னி ஸ்டோன்ஸ். ம். வயசானவங்களுக்கு ப்ராஸ்டேட் ப்ராப்ளம் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. இதில் ஆரம்பித்து யூரினரி இன்ஃபெக்ஷன், மற்றபடி நிறைய காம்ப்ளெக்ஸ் கேன்சர்ஸ்லேருந்து எல்லாமே, யூரினரி ட்ராக் சம்மந்தப்பட்ட கேன்சர்ஸ் எல்லாமே ஒரு யூராலஜி தான் பார்ப்பாங்க. ஸோ இந்த யூராலஜிலே பல பிரிவுகள் இருக்குது. குழந்தைங்களையும் கிட்னி ப்ராப்ளம்ஸ் விட்டுறதில்லை. ஸோ இந்த குழந்தைங்களுக்கு இருக்கக்கூடிய யூராலஜிக்கல் ப்ராப்ளம்ஸ் பார்க்கணும், பீடியாட்ரிக் யூராலஜிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி கல், ப்ராஸ்டேட் ப்ராப்ளம்ஸை எண்டோ யூராலஜி உட்பிரிவு அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா இன்றைக்கி இதுக்கெல்லாம் ஓப்பன் ஆப்ரேஷன்றது ஆல்மோஸ்ட் அன்ஹர்ட் ஆஃப். எல்லாமே இயற்கையான துவாரங்கள் மூலமாக பண்ணிடுறோம். கேன்சர்ஸை டீல் பண்ணுறது யூரோ ஆங்காலஜி. ஒரு சில அடப்புகள் அதெல்லாம் ஏற்படலாம், அதை பார்க்கறது ரீகன்ஸ்ட்ரக்டிவ் யூராலஜி. லேடிஸ்க்கும் சிறுநீர் உபாதைகள் ஏற்படும், அது இன்ஃபெக்ஷனில் ஆரம்பித்து யூரின் கண்ட்ரோல் இல்லாமல் போகிறது, அடி இறங்குறது போல பிரச்சனை, அந்த உட்பிரிவை யூரோ கைனகாலஜின்னு சொல்கிறோம். கடைசியாக ஆண்களுக்கு வரக்கூடிய செக்ஷுவல் ப்ராப்ளம்ஸாக இருக்கட்டும், ஆண் மலட்டுத்தன்மையாக இருக்கட்டும், மென்ஸ் ஹெல்த்தை பார்த்துக்கிறவர் ஆண்ட்ராலஜி. இது எல்லாமே ஒரு யூராலஜி கீழே வரக்கூடிய உட்பிரிவுகள். ஓகே டாக்டர். இவ்வளோ பிரிவுகள் இருக்கும்போது ஒரு கிட்னி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஆண்களுக்கு தனியா, பெண்களுக்கு தனியா வேறுபட வாய்ப்புகள் உண்டா டாக்டர்? கண்டிப்பாக. ஆ. ஏன்னா ஒரு சில உறுப்புகள் ஆண்களுக்கு மட்டும்தான் இருக்குது. ஸோ இந்த ப்ராஸ்டேட் அப்படின்றது ஆண்களுக்கு மட்டுமே இருக்கக்கூடிய பிரச்சனை. லேடிஸுக்கு அவங்களுக்கு ஸ்பெசிஃபிக் ப்ராப்ளம்ஸ் இருக்குது. மோஸ்ட் சிக்னிஃபிகண்ட்டாக ஒரு யூரோ கைனகாலஜி வரக்கூடிய ப்ராப்ளம் பார்த்தா யூரினரி லீக் ஆர் யூரினரி இன்கான்டினன்ஸ் சொல்லுவோம். இருமுனா, தும்புனா, எழுந்து நின்னா கூட சில லேடிஸ்க்கு யூரின் லீக் வரும். இதெல்லாம் வந்து பெண்களுக்கு மட்டும்தான் வரும். அதுக்காக ஆண்களுக்கு இந்த யூரின் ப்ராப்ளம் வராதுன்னா பெரும்பாலும் வராது. அர்ஜென்ட்டாக யூரின் போகிறது, அடிக்கடி போகிற பிரச்சனைகள் இருக்கும். இந்த லீக்கேஜ்ன்ற பிரச்சனை பெரும்பாலும் ஆண்களுக்கு இருக்காது. டாக்டர் இப்போ வந்து யூரின் லீக்கேஜ் பத்தி சொன்னோம்ல, நிறைய பெண்கள் வந்து இந்த பிரச்சனையை வந்து ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. அது ஃபேஸ் பண்றதுன்றது பயப்படுறதுக்குரிய ஒரு விஷயமா டாக்டர்? நிச்சயமாக கிடையவே கிடையாது. ம். சராசரியாக எல்லா பெண்களும் அவங்க வாழ்க்கையில் ஒரு தடவையாவது இந்த யூரின் லீக்கை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவாங்க. ம். எப்படின்னு பார்த்தோம்னா, காமனஸ்ட் யூரினரி இன்ஃபெக்ஷன், அது எல்லா வயசுலையும் வரலாம் இல்லையா? ஸோ யூரினரி இன்ஃபெக்ஷன் வந்தாலே சும்மா சிவியரஸ்ட் சிம்டம்ஸ் இருக்கும்போது யூரின் அவங்கள அறியாமல் வரும். அது வந்து யங் லேடிஸில் ஆரம்பித்து எல்டர்லி விமன் வரைக்கும் வரலாம். இன்ஃபெக்ஷன் தாண்டி நடுத்தர பெண்களுக்கு ஓவர் ஆக்டிவ் பிளாடர்னு சொல்லுவோம். ஒரு சில காரணங்கள்னால பிளாடரோட துடிப்பு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு யூரின் டிஸ்சார்ஜ் அடிக்கடி டிஸ்சார்ஜ் பண்ணோன்ற பிரச்சனை வரும். அதுவே சில சமயம் அர்ஜென்ட்டாக போகிறதுக்குள்ள யூரின் லீக் ஆகிற ப்ராப்ளம் இருக்குது. இதோட அடுத்த கட்டம் பர்டிகுலர்லி வயதானவங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனை தான் இந்த ஸ்ட்ரெஸ் யூரினரி இன்கான்டினன்ஸ் சொல்கிறோம். ஸ்ட்ரெஸ்ன்னு நம்ம சொல்கிறது மென்டல் ஸ்ட்ரெஸ் இல்லை. ஒரு சிரிச்சாலோ, தும்பினாலோ, வாய் விட்டு சிரிச்சா கூட யூரின் லீக் ஆகிற பிரச்சனை. இது வந்து பெரும்பாலும் பல பிரசவங்கள் பார்த்த பெண்களுக்கோ, இல்லை மசில்ஸ் ரொம்ப வீக்காக இருந்தாலோ அவங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனை. ஸோ இந்த மாதிரி எல்லா ஏஜ் குரூப் விமனும் இந்த யூரினரி இன்கான்டினன்ஸ்ன்றத அவங்க லைஃப்பில் ஒரு தடவை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிடுவாங்க. பட் இது எல்லாத்துக்குமே வந்து கியூர் இருக்கு. மெஜாரிட்டி மெடிசின்ஸ்லேயே கியூர் இருக்கு. பெண்களுக்கு உண்டான பிரச்சனை போலவே ஆண்களுக்கு உண்டான பிரச்சனைகள் பார்த்தீங்க அப்படின்னா அடிக்கடி பேக் பெயின்ங்கிறாங்க. ஆனால் பின்னாடி கிட்னியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளாலையும் அந்த வலி இருக்குங்கிறது உணர்றதுக்கு ரொம்ப லேட் ஆகுது. ஏன் Correct. டாக்டர் அது? கரெக்ட். இப்போ
பேக் பெயின் காமனாக வந்து நம்ம நினச்சிக்கிறது ஒரு முதுகு தண்டு சம்மந்தமோ இல்லை ம். முதுகு சம்மந்தமோ நினச்சிப்போம். ஆனால் கிட்னி ஸ்டோனோட பெயின் முதுகு பக்கத்தில் தான் ஆரம்பிக்கும். எஸ். ஏன்னா நம்ம கிட்னி வந்து வெலா பகுதியில் பின்பக்கம் தான் இருக்கு. இருக்கு. ஸோ அந்த பின்பக்கத்தில் ஆரம்பிச்சு சில பேருக்கு முன் வயிறு வரைக்கும் அந்த வலி பரவலாக வரும். ஸோ பேக் பெயின் இருக்கு, ஆனால் முதுகு தண்டெல்லாம் நார்மலாக இருக்குன்ற பட்சத்தில் கிட்னி ஸ்டோன் ரூல் அவுட் பண்ணும். ஆ. ஒரு சில சுச்சுவேஷனில் ஸ்டோன் ரொம்ப சின்னதாக இருக்கும், இதனால பெயின் இருக்காது, அவங்களுக்கு பேக் பெயின் இஷ்யூஸ்னால இருக்கலாம். ஸோ மாறி மாறி வரலாம். அது ஒரு யூராலஜிஸ்ட் பார்த்து வி வில் டிசைட் இது எதனால இந்த வலின்றது. டாக்டர் இப்ப வந்து கிட்னில ஒரு பிரச்சனை வரப்போகுது அப்படின்னா, என்னென்ன மாதிரியான சிம்ப்டம்ஸ் மூலமா நமக்கு காட்டும் டாக்டர்? குறிப்பா பெண்களுக்கு டாக்டர். நம்மளுக்கு ஒரு ஸ்டோனோ அந்த மாதிரி எடுத்துக்கிட்டோம்னா வலி, ம். அதுதான் முக்கியமான சிம்டமாக இருக்கும். பட் நீங்கள் பொதுவாக கிட்னியில் ஏதாவது பிரச்சனைக்கு என்ன சிம்டம் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிட்னி வந்து ஒரு 70% டேமேஜ் ஆகிற வரைக்கும் எந்த சிம்டமும் இருக்காது. அதுதான் நம்ம உஷாராக இருக்க வேண்டிய ஒரு விஷயம். அப்போ எப்படி தான் டாக்டர் நம்மளுக்கு கிட்னி நல்லா இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, சில பேசிக் ஒரு சிம்பிள் யூரின் டெஸ்ட்டே நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஒரு யூரின்ல வந்து புரதம் புரோட்டீன் வருது அப்படின்னாலே அதுதான் ஸ்டார்டிங் சைன் ஆஃப் ஒரு ஏர்லி கிட்னி ப்ராப்ளம். அது ஸ்டார்டிங்கில் நம்மளுக்கு சிம்டம்ஸாக தெரியாது. ஸோ ஒரு யூரின் டெஸ்ட் மூலமாக தெரியும். அப்புறம் சில பிளட் டெஸ்ட், கிரியாட்டினின் அப்படின்னு சொல்லக்கூடிய பிளட் டெஸ்ட், இதெல்லாம் ரொம்ப பேசிக்கான டெஸ்ட். இன்றைக்கி மாஸ்டர் ஹெல்த் செக்அப்லாம் ரொம்ப ரெகுலராக வர டெஸ்ட், இது மூலமாக தெரியும். அதையும் தாண்டி கொஞ்சம் அட்வான்ஸ் ஆகிடுச்சுன்னா தான் சிம்டம்ஸ் வரும். ஸோ கிட்னி ப்ராப்ளம், கிட்னி ஃபெயிலியருக்கு என்னென்ன சிம்டம்னு பார்த்தோம்னா, கை கால் முகம் ஊத ஆரம்பிக்கும். ஏன்னா அந்த கிட்னியோட முக்கியமான வேலை என்ன? நம்மளோட உடம்புல இருக்க கழிவை சிறுநீர் மூலமாக அகற்றுறது. ஸோ அதோட செயல் சரியா இல்லாத போது வாட்டர் டென்ஸ் டு அக்குமுலேட் இந்த பாடி. அதனால அங்கங்கே வீக்கம் ஏற்படும், உடல் சோர்வு ஏற்படும், பசி குறையும், உமட்டல் ஏற்படும். இந்த மாதிரி ஒரு சிம்டம்ஸ் தான் கிட்னி ஃபெயிலியருக்கான அறிகுறி. இதை தாண்டி இப்போ ஸ்டோன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா வலி, அதான் முக்கியமான ஒரு தாங்க முடியாத வலி இல்லையா டாக்டர்? ஆமா. ஸோ இதில் என்னன்னா, அந்த கிட்னி ஸ்டோனோட பெயினை அனுபவிச்சவங்க லைஃப்ல அதை மறக்கவே மாட்டாங்க. எஸ். பட் நம்ம சிறுநீர் பாதை எடுத்துக்கிட்டோம்னா கிட்னியில் ஆரம்பிச்சு கிட்னிலேருந்து கீழே இருக்க பிளாடர் கனெக்ட் பண்ணுற ஒரு மெல்லிசான டியூப் இருக்குது. இந்த டியூபை யூரிட்டர்னு சொல்கிறோம். இந்த யூரிட்டர் வந்து யூரின் கொண்டு வர அளவுக்கு தான் கடவுளை படைச்சிருக்காரு. ஸோ அதிகபட்சம் இதோட டயமீட்டர்னு பார்த்தா ஒரு 3லேருந்து 4 மில்லிமீட்டர் தான் இருக்கும். அந்த டியூப்ல ஒரு சின்ன கல் இறங்கி வந்தால் கடுமையான வலி ஏற்படும். ஆன் த கான்ட்ரரி, கிட்னிக்குள்ளேயே கல் இருக்கு, 2 சென்டிமீட்டர் 3 சென்டிமீட்டர் 5 சென்டிமீட்டர் கூட வளர கல்லை பார்த்துருக்கோம். ஆனால் அவங்களுக்குலாம் சிம்டம்ஸே இருக்காது. ஸோ கிட்னிக்குள்ளேயே இருக்கிற கல் எப்பவுமே வலி இருக்கணுன்றது அவசியம் இல்லை. ஒரு நச்சு வலியாக இருக்கும், அது அவங்க சாதா பேக் பெயின் நினச்சிட்டு இக்னோர் பண்ணியிருப்பாங்க. பட் ஆனால் ஸ்கேனில் பார்த்தோம்னா பெரிய கல் இருக்க வாய்ப்பு இருக்கு. ஓகே டாக்டர். ஆனால் இப்போ இந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் பிரச்சனைகள்லாம் எனக்கு இருக்குது அப்படிங்கிறது, அதுக்கு ஒரு ஏஜ் ஃபேக்டர் இருக்கா டாக்டர்? இந்த வயசுலேருந்து இதெல்லாம் தெரியும் அப்படிங்கிற மாதிரி? அந்தந்த ஏஜுக்கு உண்டான பிரச்சனை மாதிரி சிம்டம்ஸ் எல்லா ஏஜுக்கும் இருக்கும். இதில் குறிப்பாக நம்ம குழந்தைன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அவங்களால அதான் நான் சொல்கிறது, ஒரு பேசுகிற வயசு வரதுக்கு முன்னாடி இருக்க குழந்தைங்களுக்கு நம்ம அதுங்க சொல்லணும்னு எதிர்பார்க்க முடியாது. ஸோ அவங்களுக்கு காமனாக வரக்கூடிய பிரச்சனை என்னென்னா, அவங்களோட சிறுநீரை அவங்களோட யூரின் ஸ்ட்ரீம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அது ஒரு பெற்றோர் பார்க்கும் போதே காமனாக வரக்கூடிய பிரச்சனை என்னன்னு பார்த்தா, யூரின் போகும்போது குழந்தை அழும். அப்படின்னா அது யூரின் இன்ஃபெக்ஷனாக இருக்கலாம். இல்லை அந்த முன்தோல் ரொம்ப டைட்டாக இருந்தால் யூரின் போகும்போது உப்போம். இந்த மாதிரி சின்ன பிரச்சனைகள் இருக்கலாம். இல்லை யூரினோட வேகம் கம்மியாக இருக்கலாம். யூரின் போகும்போது தான் குழந்தை அழலாம். இதுதான் வந்து ஒரு பேசக்கூடியாத குழந்தைங்களுக்கான காமன் சிம்டம்ஸ். அதே வளர்ந்து வரும்போது இப்போ ஸ்டோனாக இருந்தால் பெயின், யூரினரி இன்ஃபெக்ஷனாக இருந்தால் சிறுநீர் கழிக்கும் போது ஒரு கடுமையான எரிச்சல் இருக்கும், நீர் சுருக்கு இருக்கும், அடிக்கடி யூரின் போகிற பிரச்சனை இருக்கும். நம்ம அந்தந்த ஏஜுக்கான சிம்டம்ஸ் வரும். இதே எல்டர்லி மேல்ஸ், நீங்கள் ஆண்களுக்கு குறிப்பாக என்ன ப்ராப்ளம் வரும்னு சொன்னோம். ஸோ நம்ம ப்ராஸ்டேட் ப்ராப்ளம் ஆண்களுக்கு இருக்குன்னு சொன்னோம் இல்லையா? ஸோ அதோட சிம்டம்ஸ் என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா, இதே மாதிரி அடிக்கடி யூரின் போகிற பிரச்சனை, குறிப்பாக இரவு தூக்கத்தை பாதிக்கிற அளவுக்கு அவங்க எழுந்தேந்து யூரின் போகிற மாதிரி இருக்கும். யூரின் போய் முடிச்சாலும் பக்கத்தில் இருந்தவங்களாம் யூரின் போயிட்டு கிளம்பியிருப்பாங்க, அவங்க ரொம்ப நேரம் யூரின் போவாங்க. ஸோ ரொம்ப ப்ரொலாங்டு வாய்டிங். யூரின் போய் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் கூட ஒரு கம்ப்ளீட்டாக போகாத உணர்வு, இதெல்லாம் வந்து வயதானவங்களுக்கு காமனாக பார்க்குறோம். இதை விட முக்கியமான சிம்டம், எல்லா ஏஜ்லேயும் வாட்ச் பண்ண வேண்டிய ஒரு சிம்டம் அப்படின்னு எது சொல்லுவேன்னா, சிறுநீரில் ரத்தம் வந்தால் அது ஒரு வார்னிங் சைன். ஸோ அதுவும் எல்லா ஏஜ் குரூப்லேயும் வரலாம். காமனாக வரக்கூடிய காரணம் என்னன்னு பார்த்தோம்னா, இன்ஃபெக்ஷன், சிறுநீர் பாதையில் இன்ஃபெக்ஷன் இருந்தால். அடுத்தது கல், அந்த ஸ்டோன் மூவ் ஆகிறதுனாலையோ யூரினில் கலர் மாறலாம். பட் முக்கியமாக நம்ம அது ஏன் பிளட் இந்த யூரின் நம்ம ஒரு பெரிய வார்னிங்ஸ் என்ன பார்க்குறோன்னா, அது ஒரு கேன்சரோட, சிறுநீர் பாதையில் கேன்சரோட ஸ்டார்டிங் சிம்டமாக இருக்கலாம். ஸோ அதுதான் இருக்கிறதுலே முக்கியமான சிம்டம், நம்ம எல்லா வயசுலையும் பார்த்துக்க வேண்டியது. சரி டாக்டர், ஆனால் சிறுநீரில் ரத்தம் வந்தால்
எச்சரிக்கை. அதனுடைய நிறம் எந்த மாரி இருக்கும் டாக்டர்? இப்ப நம்ப ஒரு பக்கெட் ஆஃப் வாட்டர்ல ஒரு டிராப் இங்க் போட்டாலே கலர் ஃபுல்லா மாறிடும். ம். அதே மாரி ஒரு டிராப் யூரின் வந்தா கூட யூரின் கலர் அப்படியே மாறிடும். ஓ! சிகப்பாவே மாறிடும். பட் அத பார்த்துட்டு உடம்புல இருக்க ரத்தம்லாம் போகுதுன்னு பயப்பட வேண்டாம். பட் தட்ஸ் a கிளியர் வார்னிங் சைன். ம். இன்னும் சில பேருக்கு யூரின் போய் முடிச்சதுக்கு அப்புறம் பிளட் கிளாட்ன்னு சொல்லுவோம். ஸோ அது வந்து ஒரு ஆடை மாரி அ அ ஏடு மாரி வந்து விழலாம். படிஞ்சிருக்கும். ஓ! ஸோ அந்த மாரி சில பேருக்கு வரலாம். பட் ஆக யூரின் கலர் மாறுது, அதுல ஒரு சிகப்புத்தன்மை இருக்கு அப்படின்னாலே நம்ப ஒரு மருத்துவர அணுகணும். ம். டாக்டர் இப்ப வந்து இந்த கிட்னி ஸ்டோன் வந்து என்ன ரீசனுக்காக மெயினா வந்து ஃபார்ம் ஆகுது டாக்டர்? காமனா கிட்னி ஸ்டோனுக்கு நம்ம ரீசன்னு பார்த்தோம்னா டீஹைட்ரேஷன். ம். ஸோ இப்போ நம்ம இந்தியாவே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா we are in a ட்ராபிக்கல் கண்ட்ரி. ஸோ நம்மளோட ஆவரேஜ் டெம்பரேச்சர் ஹையாக தான் இருக்கும். இப்போ மக்கள் அந்த அளவுக்கு ஹைட்ரேட் பண்ணிக்கிறது இல்லை. ஸோ டீஹைட்ரேஷன் தான் காமனஸ்ட் ரீசன் ஃபார் கிட்னி ஸ்டோன். இதுக்கு ஒரு ஜஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஒரு கிளாஸ் தண்ணி இருக்கு, அதில் ஒரு ஒரு போதிய அளவு உப்பு போட்டு கலந்தோம்னா கரைஞ்சிரும். இதுவே தண்ணி அளவு கம்மியாக இருந்து உப்பு நம்ம நிறைய போட்டோம்னா அது டிசால்வ் ஆகாது இல்லையா? அதே கான்செப்ட் தான். ஸோ நம்மளுக்கு ஸ்டோன் ஃபார்மிங் மினரல்ஸ் ஆர் சப்ஸ்டன்சஸ் நம்ம கிட்னியில் இயல்பாக இருக்குது, நம்ம உடம்புல இயல்பாக இருக்குது. அது கரையிற அளவுக்கு நம்ம தண்ணி குடிச்சோம்னா அது கல்லா பிரிசிபிரேட் ஆகிறது இல்லை. ம். வேறஸ் நம்ம தண்ணி குடிக்கல, டீஹைட்ரேஷன் இருந்தோம்னா அது கல்லா மாறுது. இது ஒரு சிம்பிளான எக்ஸாம்பிள். இதை தாண்டி கல்லுக்கு பல காரணங்கள் இருக்கு. சிறுநீர் பாதையில் எதனா அடப்போ இல்லை ஒரு அப்நார்மாலிட்டியோ இருந்தால் சிறுநீர் தேக்கம் ஏற்பட்டு கல் உருவாகலாம். எங்கெல்லாம் நீர் தேங்குதோ அங்கெல்லாம் கல் உருவாகலாம். ம். ஸோ இப்போ சிறுநீர் பாதையில் அடப்பு இருக்குன்னா கிட்னியில் ஸ்டோன் ஃபார்ம் ஆகும். இது வயசானவங்களுக்கு யூரின் கம்ப்ளீட்டாக எம்டி பண்ண மாட்டாங்க. எப்பவுமே ஒரு 100 மில்லி 200 மில்லி யூரின் பிளாடர்லேயே தங்கும். அப்போ பிளாடரில் ஸ்டோன் உருவாகலாம். ஸோ இதெல்லாம் செகண்டரி காசஸ் சொல்லுவோம். பட் பிரைமரி காசஸ் மோஸ்ட்லி வந்து டீஹைட்ரேஷன். டாக்டர் அப்போ புராஸ்டேட்டுக்கும் கிட்னிக்கும் இருக்கக்கூடிய தொடர்புகள் என்ன டாக்டர்? ஸோ இப்போ நம்ம கிட்னி டாக்டர் அப்படின்னா நாங்கள் கிட்னி மட்டும் பார்க்கறது இல்லை. ம். ஸோ சிறுநீர் மற்றும் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ் எல்லாமே வந்து நம்மளுக்கு யூராலஜி டொமைனில் தான் வரும். ம். ஸோ இதில் ப்ராஸ்டேட் எங்கே இருக்குன்னு பார்த்தோம்னா நீர்ப்பையோட வாய் பகுதியில் இந்த ப்ராஸ்டேட் இருக்கும். அது ஏன் இங்கே இருக்குன்னு பார்த்தோம்னா இந்த ப்ராஸ்டேட்டோட முக்கியமான வேலை செமன் ம். செக்ரீட் பண்ணுறது. இப்போ நம்மளோட விந்துன்றது ஒரு மைக்ரோஸ்கோபி, அது மைக்ரோஸ்கோப்பில் பார்த்தா தான் தெரியும். பட் அது ஃப்ளோட் ஆகி வர அந்த ஒயிட் கலர் ஃப்ளூயிட் தான் நம்ம செமன்னு சொல்கிறோம். இது ப்ரொடியூஸ் பண்ணுறது செமினல் வெசைக்கிள்ன்ற உள்ளுறுப்பும் இந்த ப்ராஸ்டேட்ன்ற உறுப்பும். இது எல்லாமே நம்மளுக்கு யூரின் குழா வழியாக தான் வருது இல்லையா? அதனால நீர்ப்பை வாயில் இந்த ப்ராஸ்டேட் இருக்குது. ஸோ தட் நம்மளுக்கு அந்த யூரின் பாதைக்கு அருகில் இருக்கறனால அது யூரின் பாதையில் நம்மளுக்கு வருது. ம். அதே மாதிரி இந்த புரோஸ்டேட் கேன்சர் வரதுக்கு என்ன காரணமா இருக்கு டாக்டர்? ப்ராஸ்டேட் கேன்சர்ன்றது வயதானவங்களுக்கு ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் ஜாஸ்திமா. ம். இப்போ ஒரு 80 வயசுக்கு மேலே நம்மளுக்கு வந்து ஒரு பயாப்சி இல்லை ஆட்டோப்சியில் பார்த்தோம் அப்படின்னா மெஜாரிட்டிக்கு கேன்சர் இருக்குங்கிறாங்க. ஸோ இட்ஸ் டிசீஸ் ஆஃப் த எல்டர்லி. ஆனால் அந்த வயசில் வந்தால் அது பெருசாக லைஃப்கோ பாதிக்கிறது இல்லை. வேறு 50 வயசு 60 வயசில் வரும்போது அதனால் பாதிப்புகள் ஏற்படலாம். ரீசன் அப்படின்னு பார்க்கும்போது மோஸ்ட் காமன் வந்து ஃபேமிலி ஹிஸ்ட்ரி, மரபணு ரீதியாக அவங்க ஃபேமிலியில் அந்த ஹிஸ்ட்ரி இருக்குன்னா அது ரொம்ப காமன் ரீசனாக பார்க்கப்படுது. ஒபிசிட்டி ஒரு ரீசனாக பார்க்கப்படுது. மற்றபடி எல்லா கேன்சரும் போல பல அன்னோன் ரீசன்ஸ்னால ப்ராஸ்டேட் கேன்சர் நம்மளுக்கு வருது. ஓகே டாக்டர். இப்போ இயற்கையாவே நாம எல்லாருமே மருத்துவர் ஆயிடுறோம். ஆமா. இப்போ ஒரு பிரச்சனை இருக்கா? வாழைத்தண்டு சாறு சாப்பிடு, இல்ல சூப்பு குடி, ஓகே கல்லெல்லாம் கரைஞ்சிரும் அப்படிம்போம். ஓகே இப்படி நம்மளாவே மருத்துவம் எடுத்துக்கிறோம் டாக்டர். ஓகே உண்மையிலேயே இது சரியான முறையா டாக்டர்? அல்லது எளிய வழிமுறைகள் ஆங்கில மருத்துவத்துல உண்டா டாக்டர்? ஓகே. கை வைத்தியத்துக்கு எப்பவுமே ஒரு வேல்யூ இருக்குங்க. இருக்கு. அது வந்து தப்பு கிடையாது. இப்போ நீங்கள் வாழைத்தண்டு பற்றி கேட்டீங்க. வாழைத்தண்டோட ப்ராப்பர்ட்டி என்னன்னு பார்த்தோம்னா டையூரிட்டிக் அப்படின்னு சொல்லுவோம். டையூரிட்டிக்ன்றது என்னன்னா யூரின் ப்ரொடக்ஷனை உடம்புல அதிகமாக உற்பத்தி உற்பத்தி பண்ணுற பண்றது. பொருட்களை டையூரிட்டிக்னு மெடிக்கல் டேர்மில் சொல்லுவோம். அதே மாதிரி வாழைத்தண்டுக்கு அந்த டையூரிட்டிக் ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஸோ நீங்கள் வாழைத்தண்டு சாறு நிறைய குடிக்கும் போது உங்களுக்கு யூரின் நிறைய வரும். ஸோ சின்ன சின்ன ஸ்டோன்ஸ் வந்து நம்மளுக்கு யூரினில் ஃப்ளஷ் அவுட் ஆகி வரதுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆ. ஸோ அந்த வகையில் அது கரெக்ட். பட் நம்ம நிறைய தண்ணி குடித்தாலுமே யூரின் நல்லா வரும். ஸோ வாழைத்தண்டு சாறு சாப்பிட்டா தான் கல் வெளில வரணுன்றது கிடையாது. நல்லா ஹைட்ரேட் பண்ணி தண்ணி நல்லா குடித்தாலும் நம்மளுக்கு அது சின்ன சின்ன ஸ்டோன்ஸாக இருந்தால் ஃப்ளஷ் அவுட் ஆகி வந்துடும். பெரிய ஸ்டோனாக இருந்தால் அது வாழைத்தண்டு சாரோ தண்ணியோ இட்ஸ் நாட் கோயிங் டு வொர்க். அதுக்கு உண்டான பர்டிகுலர் ட்ரீட்மெண்ட்டை நம்ம பார்க்கணும். இப்போ கிட்னி ஸ்டோனுக்கு என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட்லாம் லேட்டஸ்ட்டாக வந்திருக்கு டாக்டர்? நம்ம அந்த டியூபோட அளவு வந்து ஒரு 3 to 4 மில்லிமீட்டர்னு சொன்னோமா. ஸோ ஒரு 5 to 6 மில்லிமீட்டர் கல் உங்கள் கிட்னிக்குள்ளே இருக்குன்னா பெரும்பாலும் எந்த வைத்தியமும் தேவையில்லை. ஏன்னா
அது மோஸ்ட்லி 90% ஆஃப் த டைம் தன்னாலே வந்துடும். அதுதான் சாமானிய லாங்குவேஜில் கல் கரைஞ்சிருச்சு அப்படின்பாங்க. கல் உடம்புக்குள்ளே கரையிறதுன்றது சாத்தியம் இல்லை. அதுவா இட் வில் கெட் ஃப்ளஷ்ட் அவுட் வித் ஸ்மால் ஸ்டோன். இதே ஒரு சென்டிமீட்டர் வரைக்கும் கல் இருக்கு, ஆனால் கிட்னிக்குள்ளேயே இருக்கு, அதுனா ஆப்ரேஷன் பண்ணாமல் லித்தோட்ரிப்சி அப்படின்னு ஒரு முறை மூலமாக பண்ணலாம். இதை நிறைய காமன் லாங்குவேஜில் நான் லேசர் மூலமாக கிளியர் பண்ணிட்டேன் அப்படின்பாங்க. அதை நான் கிளாரிஃபை பண்ண விரும்புகிறேன். லேசர்ன்றது ஒரு டெக்னாலஜி, அதை நம்ம சர்ஜரி போது நாங்கள் யூஸ் பண்ணுற எக்யூப்மெண்ட் அது. பட் இதை வந்து லித்தோட்ரிப்சி அப்படின்னு சொல்லுவோம். லித்தோட்ரிப்சின்றது ஒரு அவுட் பேஷண்ட் ப்ரொசீஜர், அறுவை சிகிச்சை கிடையாது. ஒரு மிஷின் மூலமாக அந்த ஸ்டோனை ஃபோக்கஸ் பண்ணி வாட்டர் வேவ்ஸ் மூலமாக அந்த ஸ்டோனு மல்டிபிள் சின்ன பிட்ஸாக உடஞ்சிரும் அந்த வாட்டர் ஜெட்ஸ் மூலமாக. பட் ஆனால் உடம்புல செலுத்தணும். கரெக்ட். ஸோ ஒரு மிஷினில் படுத்திருப்பாங்க. பேஷண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு பலூன் மாதிரி ஒன்று கிட்னியில் அப்படி பொருத்தப்படும். அவங்களுக்கு பட்டுன்னு ஒரு சவுண்டு மட்டும்தான் கேட்கும். பட் அது டெக்னாலஜி மூலமாக அந்த வாட்டர் வேவ்ஸ் வில் கெட் டிரான்ஸ்மிட்டட் ஆன் டு த ஸ்டோன். அது அந்த ஸ்டோனில் மைக்ரோ கிராக்ஸ் கிரியேட் பண்ணும். ஸ்டோன் பல தூள்களாக உடையும், அது யூரினில் வந்துடும். இது 1 சென்டிமீட்டர் அளவிலான ஸ்டோனுக்கு ஐடியலான ட்ரீட்மெண்ட். இதே ஒரு 1 to 2 சென்டிமீட்டர் கிட்னிக்குள்ளே இருக்கிற ஸ்டோன்ஸுக்கு RIRS அப்படின்னு ஒரு அதிநவீன சிகிச்சை இருக்குது. ஸோ நம்மளுக்கு முன்னெல்லாம் கிட்னி வரைக்கும் போகக்கூடிய கருவிகள் கிடையாது. அதாவது சிறுநீர் பாதை வழியாக, யூரின் போகிற பாதை வழியாகவே போகிற கருவிகள் கிடையாது. இப்போ அதெல்லாம் அவைலபிள். அந்த மாதிரி நுண்ணிய கருவிகள் கிட்னிக்குள்ளே செலுத்தும் போது அதுக்குள்ளே லேசர் ஃபைபர் மட்டும்தான் போகும். ஏன்னா அந்த லேசர் ஃபைபர்ன்றது நம்மளோட ஹேர் ஸ்டாண்ட், முடியோட இது அளவுக்கு எவ்வளோ மெல்லிசாக இருக்கோ அந்த அளவுக்கு நுணுக்கமான அது மூலமாக செலுத்தி இந்த 1-2 சென்டிமீட்டரான கல்லை ஃபைன் நம்ம முகத்தை போகிற பவுடர் அளவுக்கு பவுடர் பண்ணிலாம் வந்துடும். அதுக்கும் மேலே ஸ்டோன் சைஸ் 2க்கும் மேலே 5-6 சென்டிமீட்டர் வரைக்கும் இருக்கும்போது மைக்ரோ சர்ஜரி, நம்மளோட பேனா ரீஃபில் அளவுக்கு ஒரு கேமராவை ஒரு சின்ன 5 மில்லிமீட்டர் இன்சிஷன் மூலமாக செலுத்தி இதே லேசர் யூஸ் பண்ணியோ இல்லை கல் உடைக்கிற மற்ற சாதனங்கள் யூஸ் பண்ணி உடச்சி வெளிலவே எடுத்துருவோம் நம்ம. ஸோ இதை வந்து PCNL அறுவை சிகிச்சை முறைன்னு சொல்கிறோம். இதுதான் கிட்னியில் இருக்கக்கூடிய ஸ்டோன்ஸுக்கான காமன் ட்ரீட்மெண்ட் மெத்தட்ஸ். கிட்னியில் இருக்கக்கூடிய ஸ்டோன்ஸை வந்து எடுக்காமல் அதை வந்து தள்ளி போட்டுட்டே போகிறாங்க அப்படின்னா என்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு வரும் டாக்டர்? ஒரு முக்கியமான கொஸ்டின்மா. இப்போ நான் சொன்ன மாதிரி ஒரு 5 மில்லிமீட்டர் கல் குழால வந்து கடுமையான வலி வரும்னு சொன்னேன். ஆனால் 5 சென்டிமீட்டர் கல் கிட்னியில் கூட நிறைய பேருக்கு தெரியாது. சில பேருக்கு தெரியும், ஆனால் அதனால நம்ம பெரிய பிரச்சனை இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க. அது நாளடைவில் அந்த கிட்னியை முழுதாக பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பர்டிகுலர்லி ஒரு சுகர் அதெல்லாம் அவங்களுக்கு ஃபியூச்சர் டேஸில் டெவலப் ஆகும்போது, இல்லை அவங்களுக்கு ஆல்ரெடி சுகர்லாம் இருந்ததுன்னா, சுகரும் ஸ்டோன்ஸும் வந்து ஃப்ரெண்ட்ஸ் இல்லைம்மா, தே ஆர் வெரி பேட் காம்பினேஷன். ஸோ அவங்களுக்கு வந்து கிட்னி முழுதுமாக பழுதடைஞ்சிருது. ஸோ கிட்னியே வந்து ஒரு இன்ஃபெக்ஷன் சோர்ஸாக மாறிடுது. இது ஒரு எக்ஸ்ட்ரீம் சுச்சுவேஷன்ஸில் அந்த அளவுக்கு இன்ஃபெக்ட் ஆகி கிட்னி முழுசாக பழுதடைஞ்சிச்சுன்னா கல் எடுத்து பிரோஜனம் இல்லை. நம்ம கிட்னியே எடுக்க வேண்டிய சுச்சுவேஷனுக்கு தள்ளப்படுறோம். ஸோ என்னதான் 2 கிட்னியில் ஒரு கிட்னி எடுத்தாலும் இன்னொரு கிட்னி மூலமாக வாழலாம் அப்படின்னு இருக்கு. அதனால தான் நம்ம ஒரு நெருங்கிய உறவினருக்கு கிட்னி தானம் கூட நம்ம பண்ணுறோம். பட் இருந்தாலும் ஒரு காரணம் தெரிஞ்சு நம்ம கிட்னியை வேஸ்ட் பண்ணக்கூடாது இல்லையா? ஸோ கிட்னி இழப்பு வரைக்கும் வரக்கூடிய பிரச்சனைகள் இருக்குது நம்ம இந்த ஸ்டோன்ஸ் அப்படியே இக்னோர் பண்ணிட்டோம்னா. ஓகே டாக்டர். அப்போ யாருக்கு எல்லாமே டயாலிசிஸ் தேவைப்படும் டாக்டர்? ஸ்டோன் பற்றி நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. கரெக்ட். ஆனால் யாருக்கு டயாலிசிஸ் தேவைப்படும்? ஸோ யாருக்கு கிட்னி கம்ப்ளீட்டாக ஃபெயிலியர் ஆகிடுச்சோ, கம்ப்ளீட் ஃபெயிலியர் அவங்களுக்கு டயாலிசிஸ் தேவைப்படும். ஸோ இப்போ ஆஸ் அ யூராலஜிஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு நெக்லெக்டட் ஸ்டோன் இல்லை கடுமையான யூரின் அடப்பு அதனால கிட்னி ஃபெயிலியர் வரதெல்லாம் பார்க்குறோம். பட் அதெல்லாம் விட ரொம்ப காமனாக சுகர், பிபி இதனால் ஓவர் டைம் டேமேஜ் ஆன கிட்னிஸோட வீதம் தான் ஜாஸ்தி. ஸோ கிட்னி ஃபெயிலியர் எப்போ சொல்கிறோன்னா 2 கிட்னிகளும் கம்ப்ளீட்டாக ஃபெயிலியர் ஆகிடுச்சு அப்படின்னும் போது தான் அது கிட்னி ஃபெயிலியர்னு சொல்கிறோம். அப்போ டாக்டர், நம்ம கிட்னி ஃபெயிலியர் ஆகக்கூடாது அப்படின்னா நம்ம நிறைய ஆரோக்கியமாக வச்சுக்கணும், நிறைய தண்ணி சாப்பிடணும் அப்படிங்கிறது ஓகே. ஆனால் இன்னைக்கு நம்ம நிறைய குழந்தைங்க தண்ணியே குடிக்கிறதுல தான் பேரண்ட்ஸ் சொல்கிறாங்க. கரெக்ட். அப்போ அந்த குழந்தைகள் எதிர்காலத்தில் இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு உள்ளாக்கப்படுமா டாக்டர்? கண்டிப்பாக. இன்னைக்கு வந்து சைல்டுஹுட்லேயே நிறைய தவறான பழக்க வழக்கங்கள் இருக்குது. ஒரு பக்கம் நீங்கள் சொன்ன மாதிரி குழந்தைங்க கரெக்டான வாட்டர் இன்டேக் எடுத்துக்கிறது இல்லை. Compounded by the problems of junk food and other issues which can all in long term affect the kidneys. ரெண்டாவது, சிறுநீர் ரொம்ப நேரம் அடக்கி வச்சுக்கிறாங்க. ஸ்கூலுக்கு போனோம் அப்படின்னா ஒரு உடம்பும் ஒரே மாதிரி கிடையாது. ஸோ அந்த குழந்தைகளுக்கு யூரின் வருது அப்படின்னா டீச்சர்கிட்ட பெர்மிஷன் கேட்டு போகணுன்ற அந்த எண்ணம் இல்லை நிறைய பெண் குழந்தைங்க ஸ்கூலில் யூரின் போகிறதே அவாய்ட் பண்ணணும்னு பார்க்குறாங்க. இந்த மாதிரி ரொம்ப யூரினை தேக்கி வச்சுக்கும் போது நாளடைவில் சிறுநீர் பையோட வலு முழுதுமாக
இழந்து அது இழந்து. டோட்டலி வீக் ஆயிடுது. இது வந்து நியூரோஜெனிக் பிளாடர்ன்னு சொல்லுவோம். இதை குணப்படுத்துறது ரொம்ப ஒரு சவாலான ஒரு சுச்சுவேஷன். இது பின்காலத்தில் கிட்னியை கூட பாதிக்கலாம். ம். ஸோ கரெக்டான வாட்டர் இன்டேக், கரெக்டான இன்டர்வல்ஸில் பிளாடர் எம்டி பண்ணுறது, இந்த மாதிரி ஹேபிட்ஸ் எல்லாம் வந்து சின்ன வயசுலேருந்தே கத்துக் ஸ்கூல் கொடுக்கணும். லெவல்லேருந்தே வரணும்னு நான் Yes. நினைக்கிறேன். டாக்டர் இப்ப வந்து தண்ணி குடிக்காமலோ, இல்ல யூரின் கண்ட்ரோல் பண்றதுனால இவ்ளோ பிரச்சனை வரும்னு சொல்லியிருக்கீங்க. சில பேர் வந்து ஒரு நாளைக்கு வந்து இவ்ளோ தான் தண்ணி எடுத்துக்கணும் அப்படின்றத விட அதிகமான தண்ணி எடுத்துப்பாங்க இல்லையா? அதனால கூட கிட்னில பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கா டாக்டர்? கண்டிப்பாக இருக்குமா. அஹ், நம்மளோட சராசரி வாட்டர் ரெக்யர்மெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 1.5 to 2 லிட்டர்ஸ் நம்மளோட ஆவரேஜ் ஹியூமன் பீயிங்கோட வாட்டர் ரெக்யர்மெண்ட். இது வந்து சில பேருக்கு ஜாஸ்தி, அதிக அவுட்டோர் ஒர்க் பண்ணுறாங்க, ஃபுல்லாக ஹீட்டில் இருக்காங்க, அவங்களுக்கு வேர்வை மூலமாக நிறைய வாட்டர் லாஸ் ஆகுதுன்னா அவங்க நிறைய தண்ணி எடுத்துக்க வேண்டியது இருக்கும். இப்போ நம்மள மாதிரி ஏசி ரூமில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு ப்ராப்ளி வாட்டர் ரெக்யர்மெண்ட் கொஞ்சம் கம்மியாக தேவைப்படும். இதை பெஸ்ட் இண்டிகேட்டரை நான் எது சொல்லுவேன் அப்படின்னா நம்மளோட யூரின் கலரை நம்ம அப்சர்வ் பண்ணணும். ஸோ நம்ம நார்மல் யூரின் கலர் பார்த்தா வைக்கோல் எல்லோ, ஸ்ட்ரா எல்லோன்னு சொல்லுவோம். ஸோ ஒரு மைல்டு எல்லோ டிஞ்ச் இருக்கிறது தப்பு கிடையாது. இது ரொம்ப டார்க்காக ஆரஞ்சு கலரில் இருக்குன்னா உங்களோட உடம்போட வாட்டர் லெவல் பத்தலன்னு அர்த்தம். ம். ஸோ கிட்னி என்ன பண்ணுது, வாட்டர்லாம் உள்ள சேவ் பண்ணி யூரின் ரொம்ப கான்சென்ட்ரேட்டடாக ஃபேண்டா கலரில் வருது. ஸோ யூரின் நல்லா வெள்ளை வெள்ளைன்னு வருது அப்படின்னா யுவர் பாடி இஸ் அடிக்குவேட்லி ஹைட்ரேட்டட்னு அர்த்தம். ஸோ ஒரு ப்ராக்டிக்கலாக வச்சுக்கிற டிப்ஸாக நம்ம யூரின் கலரையும் நம்ம அப்சர்வ் பண்ணி வச்சுக்கணும். ஹைட்ரேட்டட் அப்படின்னா தண்ணி பத்தவே இல்லை. ஆமாம். ஸோ நல்ல தண்ணி குடிச்சோம்னா யூரின் வந்து வெள்ளை வெள்ளைன்னு இருக்கும். சரி டாக்டர், இப்போ நிறைய பேருக்கு வந்து யூரின் போறதுக்கே சங்கடம். சில பொதுவான இடங்களுக்கு போக மாட்டாங்க, அடக்கி வச்சுப்பாங்க. ம். நம்ம வீட்டுக்கு போய்க்கலாம் அப்படின்னு போகக்கூடிய நிறைய பேர் இருக்காங்க. ம். இதுல குழந்தைங்களும் சரி, பெரியவங்களும் சரி. கரெக்ட். குழந்தைக்கு உண்டான பாதிப்புகள் நீங்க சொல்லிட்டீங்க. ஆனா பெரியவங்களுக்கு பின்னால கிட்னி பாதிக்கக்கூடிய பாதிப்புகள் இருக்கா டாக்டர்? கிட்னி பாதிப்புன்றது லேட் ஸ்டேஜ். லேட் ஸ்டேஜ். பட் ஆனால் காமனாக பெர்டினன்ட் இஷ்யூஸ் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா யூரினரி இன்ஃபெக்ஷன் காமனாக வரும். இன்ஃபெக்ஷன். பர்டிகுலர்லி லேடிஸ்க்கு வரும். ஸோ ஒரு மைல்டு இன்ஃபெக்ஷன் இருக்கு, இல்லை அவங்களுக்கு ஆல்ரெடி கொஞ்சம் சிம்டம்ஸ் இருக்கு. ஸோ அதை அவங்க அந்த சிறுநீரை வந்து தள்ளி போடும் போது பிளாடரில் யூரின் ரொம்ப நேரம் தேங்குது. ஸோ அப்போ அந்த ஆர்கானிசம்ஸ் ஃபாஸ்ட்டாக மல்டிப்ளை ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ காமனாக இன்ஃபெக்ஷனுக்கு முன்னாடி நம்ம அவங்ககிட்ட பேசணும், ஹிஸ்ட்ரி கேட்டோம்னா இந்த ஒரு ஹிஸ்ட்ரி சொல்லுவாங்க. நான் ட்ராவல் பண்ணேன், நீங்களே கேட்டிருப்பீங்க, ட்ராவல் பண்ணேன், சரியாக ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ண முடியல, அந்த ரெஸ்ட் ரூமோட ஹைஜீன் சரியில்லை அப்படின்றத காமன் ஹிஸ்ட்ரியாக இருக்கும் ஒரு யூரின் இன்ஃபெக்ஷன் வரதுக்கு முன்னாடி. ஆண்களுக்கு குறிப்பாக வயதானவங்களுக்கு இந்த மாதிரி ரொம்ப நேரம் யூரின் அவங்க அடக்கி வைக்கும் போது டக்குன்னு யூரின் பிளாக் ஆகிடும், யூரின் ரிட்டென்ஷனுக்கு தள்ளப்படுவாங்க. ஏன்னா அந்த பிளாடரோட த்ரெஷ்ஹோல்டு அளவுன்னு ஒன்று இருக்குது. ஸோ இப்போ நம்ம யங் ஏஜில் ஓரளவுக்கு நல்லா யூரின் கண்ட்ரோல் பண்ண முடிய தெம்பு இருக்கும், உடல் தெம்பு எப்படி இருக்கோ அதே மாதிரி பிளாடரும் தெம்பாக இருக்கும். வயசானவங்களுக்கு பார்டர்லைன் ப்ராஸ்டேட் இஷ்யூஸ்லாம் இருக்கும்போது அவங்க இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நிறைய யூரின் தங்கி வச்சுருந்தாங்கன்னா டக்குன்னு கம்ப்ளீட்டாக யூரின் பிளாக்கேடே வந்துடும். அவங்க அதுக்கப்புறம் யூரின் போகணும்னு பார்ப்பாங்க, பட் யூரின் வராது. ஒரு கேத்தீட்டர் போட்டு தான் யூரினை ட்ரெயின் பண்ண சுச்சுவேஷன் அளவு கூட தள்ள வேண்டியது வரும். க்ரானிக் யூரினரி ரிட்டென்ஷன், அதாவது இந்த மாதிரி ரொம்ப நாளாக ஓவர் டைம் பிளாடரில் யூரின் தங்கிட்டே இருந்தது அப்படின்னா தான் நம்மளுக்கு கிட்னி ஃபெயிலியர் இருக்கும், ஒரு கிட்னி ப்ராப்ளம் இருக்கும், அது போகுது. டாக்டர் இப்ப வந்து கிட்னி ஃபெயிலியருக்கு வந்துட்டு டயாலிசிஸ் தவிர வேற ஏதாவது ட்ரீட்மெண்ட் இருக்கா டாக்டர்? இது வந்து டயாலிசிஸ் தேவைப்படுதுன்னு ஒரு பேஷண்ட் சொல்கிற போது யாருமே அவங்க சந்தோஷமாக எடுத்துக்கிறது இல்லை. அது மருத்துவராக எங்களுக்கும் அது வந்து ஒரு சங்கடமான ஒரு தகவல் தான். பட் கிட்னி ஃபெயிலியரை தடுக்கிறதுக்கு நிறைய மெத்தட்ஸ் இருக்குது, ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது. பட் கம்ப்ளீட்டாக கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னா டயாலிசிஸ் இஸ் தி ஆப்ஷன். பட் இட்ஸ் நாட் த ஒன்லி ஆப்ஷன், இட்ஸ் அ ஷார்ட் டேர்ம் ஆப்ஷன். ஒரு சில பேருக்கு ஒரு அக்யூட் கண்டிஷன் தான் வந்து அவங்க கிட்னி கம்ப்ளீட்டாக ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு தெரிய வருது. அவங்களுக்கு நம்ம எமர்ஜென்சியாக டயாலிசிஸ் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஆல்ரெடி ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கு கிராஜுவலாக அவங்க கிட்னி ஃபெயில் ஆகுது அப்படின்னு தெரியும் போது இந்த பேஷண்ட்க்கு இன்னும் ஒரு நெருங்கிய நாட்களில் டயாலிசிஸ் தேவைப்படும் அப்படின்போது பிளான்டாக டயாலிசிஸ் பண்ணுற சுச்சுவேஷன் தேவைப்படும். ஆக டயாலிசிஸ் ஒரு பிரிட்ஜிங் கேப். அப்போ டயாலிசிஸ் இல்லாமல் வேற என்ன பெர்மனன்ட் ஆப்ஷன் அப்படின்னு பார்க்க போனால் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை. ஸோ நம்மளுக்கு 2 கிட்னியும் ஃபெயில் ஆனாலும் நம்ம 2 கிட்னி உள்ளே வைக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஒரு ஹெல்த்தி கிட்னியை நம்ம உள்ள மாற்று அறுவை சிகிச்சை பண்ணி வச்சாலே அவங்களால டயாலிசிஸ்லேருந்து விடுபட்டு ஒரு நார்மல் லைஃப்பை வாழ முடியும். ஓகே டாக்டர், இப்போ ஒரு நார்மல் லைஃப் வாழ்கிறதுக்கு 2 பேருக்கு ஒருத்தருக்கு வந்து 2 கிட்னி தேவைப்படுது. ஆனால் இப்போ இந்த மாற்று அறுவை சிகிச்சை அப்படிங்கும்போது பெற்றவங்களுக்கும் ஒன்று தான், கொடுத்தவங்களுக்கும் ஒன்று தான். ஸோ இந்த சக்ஸஸ் ரேட் எப்படி இருக்கும் டாக்டர் நீ லைஃப்பில் அவங்களுக்கு? கொடுத்தவங்களும் ஸோ நம்ம யார் வேணா கிட்னி டொனேட் பண்ணலான்றது கிடையாது. மெடிக்கலாக வி ஹேவ் சம் ஸ்பெசிஃபிக் க்ரைட்டீரியா. ஸோ அவங்களுக்கு ஆல்ரெடி ஒரு அன்கண்ட்ரோல் சுகரோ பிபியோ இருந்தால் அவங்ககிட்ட நம்ம கிட்னி எடுக்க மாட்டோம். ஏன்னா அவங்களுக்கு அந்த கிட்னி இருக்கிற ஒரு கிட்னி பாதிக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ கரெக்டான க்ரைட்டீரியா பார்த்து எடுக்கும் போது கொடுக்குற டோனருக்காக இருக்கட்டும், ரிசீவ் பண்ணுற ரெசிபியன்ட்டுன்னு சொல்லுவோம் இருக்கட்டும்,
நல்ல லைஃப் எக்ஸ்பெக்டன்சியும் இருக்குது. அவங்க கிட்னி ஃபெயிலியர் வராமல் நல்ல நார்மல் லைஃப் வாழறதுக்கான சான்ஸ் இஸ் வெரி குட். ஸோ நம்ம வந்து கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் கிராஃப்ட்னு சொல்லுவோம். ஒரு 10 இயர்ஸ் சர்வைவல் ஆஃப் கிராஃப்ட் இஸ் வெரி குட். அதனால் அந்த கொடுக்குறவங்களும் பயப்பட வேண்டாம், டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுற ரெசிபெண்ட்டும் பயப்பட வேண்டாம். அவங்களால டெஃபினட்டாக ஒரு நார்மல் லைஃப் வாழ முடியும். இப்போ லாஸ்ட் ஸ்டேஜ் வந்துட்டோம் டாக்டர். டயாலிசிஸ் தான் பண்ணி ஆகணும் அப்படின்னா கிட்னி எனக்கு கிடைக்கல. ஓகே, அப்போ நான் டயாலிசிஸ் பண்ணிட்டு எவ்வளோ வருஷம் நல்லா வாழ முடியும் டாக்டர்? டயாலிசிஸ் மூலமாக பல வருஷங்கள், பல டிகேட்ஸ் டயாலிசிஸே இருக்கவங்களாம் இருக்காங்க. ஆனால் டயாலிசிஸ்க்கு பயப்பட வேண்டாம். ஓ, பட் என்ன, நம்மளுக்கு வந்து சொந்தங்களில் பிளட் குரூப்ஸ் மேட்ச் ஆகலை, இல்லை ஒரு சூட்டபிள் டோனர் கிடைக்கல அப்படின்னா வேற என்ன ஆப்ஷன் பார்த்தோம்னா, இந்த கெடவர் டிரான்ஸ்பிளான்ட்டுக்கு பதிவு பண்ணுறது. அதாவது இறந்தவர்கள் அவங்க உறுப்புகளை தானம் பண்ணுறாங்க இல்லையா, அந்த ரெஜிஸ்ட்ரியில் பதிவு பண்ணலாம். இதில் குறிப்பாக சொல்ல வேண்டியது என்னென்னா, தமிழ்நாடு ஆஸ் அ ஸ்டேட் இந்த கெடவர் டொனேஷனில் ரேங்க்ஸ் ஆல்மோஸ்ட் நம்பர் 1 இன் த கண்ட்ரி. ஸோ போன மாதம் கூட 30+ டொனேஷன்ஸ் நம்ம ஸ்டேட்டில் இருந்துன்றது ஒரு ரெக்கார்டாக பதிவுகளில் வந்தது. அண்ட் இதை என்கரேஜ் பண்ணுறதுக்கும் கவர்மெண்ட்ஸ் ஆர் டேக்கிங் லாட் ஆஃப் ஸ்டெப்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த உடல் உறுப்பு தானம் பண்ணுறவங்களுக்கு அரசு மரியாதையோட உடல் தகனம் பண்ணுற மாதிரிலாம் இருக்குது. ஸோ த பாயிண்ட் இஸ், உடல் உறுப்பு தானம் பண்ணுறதுக்கு நம்ம முன் வரணும். கண்டிப்பாக அந்த குடும்பத்துக்கும் ஒரு சங்கடம் தான், அவங்களும் ஒரு ஒரு க்ளோஸ் ரிலேட்டிவ் இழக்கிறாங்க. பட் அந்த இமோஷன்ஸையும் தாண்டி அவங்களால பல உயிரை வாழ வைக்க முடியுன்ற அந்த ஒரு கான்ஷியஸ்னஸ் இருந்ததுன்னா இந்த ப்ரோக்ராம் இன்னும் சக்ஸஸ்ஃபுல்லாக வரும். நிறைய பேருக்கு ஒரு ஆர்கன் கிடச்சி நார்மல் லைஃப் வாழறதுக்கான சான்ஸ் நிறைய கிடைக்கும். கண்டிப்பாக டாக்டர். ஆனால் எவ்வளோ நேரத்துக்குள்ளே நம்ம தகவல் தெரிவிக்கணும் டாக்டர் ஒருத்தர் இறந்து? கெடவர் அப்படின்னு சொல்லும் போது முற்றிலுமாக உயிரிழந்தவங்க கிட்ட நம்ம உறுப்பு எடுக்கிறது இல்லை. பிரெயின் டெட் அப்படின்னு ஒரு கண்டிஷன் இருக்குது. ஓகே டாக்டர். மூளைச்சாவு. ஸோ அவங்க இதயம் மற்றும் உறுப்புகள்லாம் கரெக்டாக செயலிழந்துட்டு இருக்கு. ஆனால் அவங்க ரொம்ப நாள், இப்போ நம்ம கோமான்னு சொல்கிறோம் இல்லைங்களா, ஸோ அந்த மாதிரி இருக்காங்க, அவங்க ரிகவரிக்கான சான்ஸே இல்லை அப்படின்ற சுச்சுவேஷனில் தான் நம்ம இந்த ஸோ அந்த க்ரைட்டீரியா மீட் பண்ணுறவங்களால மட்டும்தான் இது செய்ய முடியும். ஸோ அவங்க செய்ய முடியாது, அவங்க ரிலேட்டிவ்ஸ் தான் அந்த டெசிஷனை எடுக்கணும். கிட்னி அறுவை சிகிச்சை பண்ணவங்க வந்து அவங்கள எப்படிலாம் பாதுகாத்துக்கணும் டாக்டர்? என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணக்கூடாது? ஸோ இந்த டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிட்ட பேஷண்ட்டுக்கு முக்கியமாக இம்யூனோசப்ரசன்ஸ் அப்படின்ற மெடிசின்ஸ் கொடுப்போம். ஸோ என்னென்னா, பொருத்தப்பட்ட கிட்னி அவங்க கிட்னி இல்லை இல்லையா, ஸோ அதை வந்து அவங்க உடம்பு ஏற்றுக்கணும். ஸோ அந்த இம்யூனிட்டி சப்ரஸ் பண்ணுறதுக்கு ஸ்டீராய்ட்ஸ் போன்ற இம்யூனோசப்ரசன்ஸ் கொடுப்போம். அதை லைஃப் லாங் கூட கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அவங்களுக்கு இன்ஃபெக்ஷன் ஈஸியாக வரத்துக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை அவங்க பார்த்துக்கணும். ஸோ அவங்க பொது இடங்களில் போகும்போது ஒரு மாஸ்க் அணிகிறதோ, ரொம்ப க்ரௌடட் பிளேஸ் அவாய்ட் பண்ணுறதோ, முக்கியமாக அவங்களோட டயட், சால்ட் இன்டேக், வாட்டர் இன்டேக், இதெல்லாம் வந்து நெஃப்ராலஜிஸ்ட் ரொம்ப தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஃபாலோ அப் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஒரு டிரான்ஸ்பிளான்ட் பண்ண பேஷண்ட்டுக்கு நெஃப்ராலஜிஸ்ட்க்கும் பேஷண்ட்கான ரிலேஷன்ஷிப் ஒரு லைஃப் லாங் ரிலேஷன்ஷிப். ஸோ அவங்க ரெகுலராக அந்த ஃபாலோ அப்ஸ் வந்தாலே தே கேன் லீட் அ நார்மல் லைஃப். டாக்டர், நம்ம வந்து கிட்னி வந்து ஹெல்த்தியாக பார்த்துக்கிறதுக்கு என்ன மாதிரியான ஒரு உணவு பழக்க வழக்கங்கள் வந்து ரொம்ப சிறப்பானதாக இருக்கும்? நிறைய தண்ணி குடிக்கணும் இல்லை டாக்டர்? ஸோ ஒரு 5 குவிக் டிப்ஸ் சொல்லணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நீங்களே சொல்லிட்டீங்க, அடிக்குவேட் ஹைட்ரேஷன். ரெண்டாவது, ஒபிசிட்டி தவிர்க்கணும். ஒபிசிட்டி வந்து மல்டிபிள் ப்ராப்ளம்ஸ்க்கான ஸ்டார்டிங் பாயிண்ட், சுகர், பிபிலேருந்து. ஸோ ஒரு ஹெல்தி பாடி வெயிட்டை மெயின்டைன் பண்ணணும். அவுட் சைட் ஃபுட், ஜங்க் ஃபுட்னது இன்றைக்கி ஒரு நார்ம் ஆகிடுச்சு. நம்ம வந்து லைஃப் என்ஜாய் பண்ண வேணாம்னு சொல்லலை, அதெல்லாம் சாப்பிட வேணாம்னு சொல்லலை, பட் அதுக்கு ஒரு 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 லிமிட் இருக்கணும். ஸோ இந்த ஜங்க் ஃபுட்டோ, ஃபாஸ்ட் ஃபுட்ஸோ, ஏன்னா கிட்னிக்கு வந்து நம்ம சால்ட்டை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும்னு சொல்கிறோம். சால்ட்னா நம்ம டேபிள் சால்ட் மட்டும் மீன் பண்ணல, இந்த ஜங்க் ஃபுட்டெல்லாம் சோடியம் அளவு ரொம்ப ஜாஸ்தி இருக்குது. ஸோ இந்த ஃபுட் ஐட்டம்ஸை ஒரு மாடரேஷனில் வச்சுக்கணும். ஸ்மோக்கிங் அண்ட் ஆல்கஹால் கிட்னிக்கு மட்டும் இல்லை, உடம்புக்கே ஆகாதது, அதை கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணணும். இன்றைக்கி இருக்கிற லைஃப் ஸ்டைலில் சுகர், பிபி வராது நம்மளால் சொல்ல முடியாது, பட் வந்ததுன்னா அதை ஒரு கண்ட்ரோலில் வச்சுக்கணும். பிகாஸ் அதுதான் காமனாக வந்து கிட்னியை பாதிக்கக்கூடிய லீடிங் காசஸ் ஆஃப் கிட்னி ஃபெயிலியரில் இருக்குது. அண்ட் நான் சொன்ன மாதிரி இந்த ஓவர் த கவுண்டர் மெடிகேஷன், நம்மளே டாக்டர் ஆகிடக்கூடாது, டாக்டர் ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் மருந்துகளை வாங்குறத தவிர்க்கணும். ஸோ நாங்கள் வந்து நிறைய டவுட்ஸ் வச்சுருந்தோம். அந்த டவுட்ஸ் எல்லாத்துக்குமே வந்துட்டு ரொம்ப கிளியரான ஆன்சர்ஸ் கொடுத்தீங்க. கண்டிப்பாக வந்து இது பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய நேயர்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நம்புறோம். ரொம்ப நன்றி டாக்டர். ரொம்ப நன்றி டாக்டர். தேங்க்யூ சூர்யா, தேங்க்யூ நர்மதா. டாக்டர் வெங்கட் சுப்பிரமணியம் அவர்கள் வந்து கிட்னி சம்பந்தமாக இருக்கக்கூடிய நிறைய சந்தேகங்களுக்கு நமக்கு பதிலளிச்சாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இதே மாதிரி அடுத்த செக்மெண்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக். இது காலை மலர்.